கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த அல் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். தேவைப்பட்டால் அதன் விளக்க உரைகளை கூறுவார்கள் என்று நாம் நேற்றுக்கு முந்தைய தினம் வரை நாம் தெரிந்து வந்தோம். அதன் வரிசையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரின் அடுத்த கட்ட பணி என்ன என்பதை குறிப்பிடும் போது வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத, அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு குர்ஆனையும் விளக்கி கொடுப்பார்கள், ஹதீஸையும் எடுத்துரைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் ஹிக்மத் என்ற வார்த்தையின் பொருளிலே அநேக முஃபஸ்ஸிர்கள் ஹதீஸ் என்று நமக்கு விளக்கம் தருகிறார்கள். மேலான பெரியோர்களே, இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படை 4 தூண்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, அதிலே குர்ஆனும் ஹதீஸும் பலமான தூண்களாக இருக்கிறது. இரண்டுமே வஹி என்பதை நாம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எப்படி குர்ஆன் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வஹியோ, அதன் வார்த்தைகளும் ரப்புக்கு சொந்தமானது, அதன் கருத்துகளும் ரப்புக்கு சொந்தமானது, அதே போல ஹதீஸும் ஒரு வஹீதான். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையாகும், அவர்களின் எண்ணங்களாகும். அப்ப நாயகத்தினுடைய எண்ணங்கள் தானே என்று நாம் அதை சாதாரணமாக இணை போட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் நபியை பற்றி குர்ஆனில் சொல்வான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் மன விருப்பப்படி எல்லாம் பேசுவதில்லை, மனதில் தோன்றுவது எல்லாம் பேசுவதில்லை, அவர் பேசுவதெல்லாம் வஹி என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத்தை வைத்து நாம் என்ன புரிகிறோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஹதீஸ்களை நமக்கு எடுத்துரைத்தார்களோ அவைகளும் வஹி, அவைகளும் நம் வாழ்க்கையில் பின்பற்றத்தக்கவை, அவைகளை பின்பற்றினால்தான் வெற்றி நிச்சயம் என்பதை முஸ்லிம் சமூகம் உள்ளத்தில் பதிவிட்டுக் கொள்ள வேண்டும். காரணம், கியாமத்து நெருங்க நெருங்க பல்வேறு வகையான கூட்டங்கள், பிரிவுகள் தோன்றுவார்கள். அவர்களில் சிலர் ஹதீஸை மறுக்கவும் செய்வார்கள். நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னாலேயே ஒரு 1 நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அல்லது முதல் நூற்றாண்டிலே ஹதீஸை மறுக்கிற கூட்டம் எல்லாம் உருவாகும். ஆனால் இன்றைய முஸ்லிம் சமூகம் குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துதான் பார்க்கிறது. காரணம், ஹதீஸும் வஹீதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், அவர்களின் செயல், அவர்களின் அங்கீகாரம், அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்துக்கும் ஹதீஸ் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஏதேனும் ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துரைப்பாங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அல்லது இப்படி செய்யாதீர்கள், அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்வாங்க. இது சொல். செயல் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க, தொழுகையை இத்தனை ரக்காத்து தொழுதார்கள், நோன்பு இன்னென்ன காலங்களில் வைத்தார்கள், இதுவெல்லாம் செயல். அங்கீகாரம் என்றால் என்ன பொருள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா நபிக்கு முன்னிலையில ஒரு சஹாபி ஏதேனும் ஒன்றை சொல்லியிருப்பார் அல்லது செய்திருப்பார், அதை நபியவர்கள் ஆமோதித்திருப்பார்கள். இதுவும் ஹதீஸ் தான். ஏன்? ஒருவேளை அந்த சஹாபி செய்வது தவறாக இருந்தால், ஷரியத்திற்கு மாற்றமாக இருந்தால் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருப்பாங்கல்ல. அப்ப கண்டிக்கவில்லை என்பது நபியவர்கள் அந்த சஹாபியின் சொல்லை, அவருடைய செயலை ஆமோதித்தது என்பது ஹதீஸாக கருதப்படும். 4வது, நபியினுடைய நடவடிக்கைகள். அவர்கள் தலை வாரியது, அவர்கள் பாத்ரூமுக்கு செல்லும் போது எந்த காலை முன்வைத்து சென்றார்கள், வெளியில் வரும்போது எந்த காலை எடுத்து வைத்து வந்தார்கள், வேற மற்ற நடவடிக்கைகள், எப்படி நடப்பார்கள், எப்படி பேசுவார்கள், இதுவெல்லாம் அவர்களுடைய அந்த வெளிப்படக்கூடிய குணாதிசயங்கள், இவைகளும் ஹதீஸ் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நல்லடியார்களே, அப்ப ஹதீஸ் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் பின்பற்றத்தக்க ஒரு சாதனமாக நாம் பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் ஹதீஸை அப்படி ஒரு அந்தஸ்தில் வைத்து பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, நான் குர்ஆனும் வழங்கப்பட்டுள்ளேன், அதனுடன் அதுபோல் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளேன். அது ஹதீஸ் என்று நமக்கு விளக்கம் சொல்வார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் என்னென்ன சொன்னார்களோ அவைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும்.
சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே பின்பற்றினார்கள். ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தில் அவர்கள் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியை அழைத்து கூப்பிட்டு விட்டார்கள், வரும்படி சொல்லி அனுப்பினார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி அவர்கள் வந்தார்கள். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் நின்று சலாம் சொன்னாங்க. உள்ள இருந்து பதில் வரல. ஒரு முறை நின்றார்கள், மறுமுறை சலாம் சொன்னார்கள், 3 முறை சலாம் சொன்னார்கள், பதில் வரல. திரும்ப வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்களை கூப்பிட விட்டேன். நான் உங்களை கூப்பிட விட்டேன்னு ஏன் வரல, வீட்டிற்கு வரும்படி சொன்னேனே ஏன் வரல? அப்ப அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வந்தேன், உங்களுக்கு சலாம் சொன்னேன், திரும்ப வந்துட்டேன், நீங்க பதில் சொல்லல. இப்படித்தான் எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறாங்க. எப்படி ஒரு வீட்டிற்கு சென்றால் ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 3வது முறையும் சலாத்திற்கு பதில் வரவில்லை என்றால் திரும்ப வந்துவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது அபூ சயீத் குத்ரி அவங்க சொல்ல உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அகிம் அலைஹில் பையினா, இது பெருமானார் சொன்னதுதான் என்பதற்கு தலீலை, ஆதாரத்தை நிறுவி என்று சொன்னார்கள். இபாட்டுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றியா, இல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை தான் சொன்னாங்களா, அதற்கு ஆதாரத்தை எடுத்துரை என்று சொன்னார்கள். பிறகு ஆதாரத்தை எடுத்து வைத்ததும் இவர்கள் வருத்தப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கடை வீதிகளிலே வியாபாரங்கள் வேலைகள் செய்ததால் இதுபோல ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. அப்போ சஹாபாக்கள் நாயகத்திடத்திலிருந்து எதையெல்லாம் பெற்றுக் கொண்டார்களோ அதை நமக்கு ஹதீஸாக அறிவித்தார்கள். அதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல 1000 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜ்ரி 7 என்று இருந்தாலும் அதிலிருந்து கடைசி வரை நாயகத்தினுடைய மௌத் வரை அபூ ஹுரைரா அவர்கள் நாயகத்திற்கு அருகிலேயே இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அதை எழுதி வைத்து அதை அவர்கள் மனனம் செய்து கொண்டார்கள். அவர்களே சொல்கிறார்கள், நான் பெருமானாருக்கு அருகிலேயே இருந்தேன், ஒரு மாணவனாகவே என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன். நபி அவர்கள் என்னென்ன ஹதீஸ்களை சொன்னார்களோ எல்லாவற்றையும் நான் மனனம் செய்து கொண்டேன். ஆரம்பத்தில் எனக்கு எதை கேட்டாலும் மறக்கும். நபியிடத்தில் சில நாயகமே எனக்கு ஒரே மறதியாக இருக்கு. நபி அவங்க தன்னுடைய உமிழ் நீரை என்னுடைய நாவில் வைத்தார்கள். அதற்கு பின்பு நான் எதை கேட்டாலும் எனக்கு மறப்பதில்லை. மனனமாகவே பல 1000 ஹதீஸில் என்று சொன்னால் யோசித்து பாருங்க. அதுவும் அந்த அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி. சஹாபாக்களில் பலர் நாயகத்தினுடைய ஹதீஸை நமக்கு கேட்டு நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். அவைகள் தான் ஹதீஸ். அந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். எப்படி குர்ஆனை நாம் பின்பற்றுகிறோமோ அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதை ஒரு வசனத்தில் இப்படி சொல்வார், வமா ஆதாக்குமர் ரசூலு ஃபகுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. ரசூல் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் எதை உங்களுக்கு சொல்கிறாரோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். எதை விட்டும் உங்களை தடுக்கிறாரோ நீங்களும் அதை விட்டும் தவிர்த்து கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இது போல வசனங்களை நாயகத்தினுடைய ஹதீஸில் வைத்து பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் ஒரு வஹீதான். ஆரம்பத்தில் அது தொகுக்கப்படாமல் இருந்தது. நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சொல்லிவிட்டு சென்றார்கள். சஹாபாக்கள் அதை தங்களுடைய காலத்தில் அப்படியே அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். நபியினுடைய ஹதீஸை அபூ ஹுரைரா மாத்திரமல்ல, குடும்பவியல் சார்ந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்கிறார்கள். அதே போல மற்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள் எல்லாம் நபியினுடைய ஹதீஸை நமக்கு அறிவித்து தந்தார்கள். ஏன்? ஹதீஸ் என்பதும் போக வேண்டும். ஆரம்பத்தில் நாயகத்தினுடைய காலத்தில் குர்ஆன் மட்டும்தான் எழுதப்பட்டுச்சு. ஏன்னா ஹதீஸையும் எழுதி வைத்தால் ஹதீஸ் எது குர்ஆன் எது என்கிற வித்தியாசம் தெரியாமல் போகும். என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாம் என்பது தனி, நாயகத்தினுடைய கலாம் என்பது தனி. அப்ப இரண்டும் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் ஹதீஸை எழுதும்படி சொல்லல, எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட ஹஜ்ஜத்துல் வதாஇலே நபி அவர்கள் சில செய்திகளை மக்களுக்கு சொன்ன போது அங்கே இருந்த யமன் வாசிகளில் ஒருவர், நாயகமே இதையெல்லாம் எனக்கு எழுதி தாருங்கள் என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு, நான் சொன்ன ஹதீஸ் எல்லாம் இருக்கு, நீங்க எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பின்பு ஹதீஸை எழுதுகிற பழக்கம் வந்தது. அப்ப ஹதீஸை தொகுக்க தொடங்கிய போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு முடிந்த பிறகுதான், முதல் நூற்றாண்டு வரை ஹதீஸ்கள் கிதாபினுடைய அடிப்படையில் தொகுக்கப்படவில்லை. இன்னைக்கு இருக்கு இல்லையா கிதாபுகள், அரபு மதத்தாக்களில் அப்படி தொகுக்கப்படவில்லை. பின்னர் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகுதான்
ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த ஆட்சியின் போது இமாம் முஹம்மது இப்னு முஸ்லிம் இப்னு ஷிஹாப் அவர்களுடைய காலத்தில் தான் முதலில் ஹதீஸை தொகுக்கும் பணி தொடங்கியது. அப்படி தொகுக்க தொடங்கிய போது எல்லா வகையான ஹதீஸும் எழுதப்பட்டது. நபியிடத்துல கேட்காதது, கேட்டது, அது இப்படி எல்லாம் பல மாதிரி. பின்பு ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தான் முதல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹதீஸ்களிலே சஹீஹான ஹதீஸ்களை எடுத்து தொகுத்து எழுதினார்கள். அதற்கு முன்னாலேயே முஅத்தா மாலிக் என்கிற கிதாப் இருந்தது, இன்னும் ஒரு சில கிதாப் இருந்தது. ஆனாலும் சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து எழுதக்கூடிய ஒரு பணியை இமாம் புகாரி அவர்கள் முதலில் செய்தார்கள். இன்னைக்கு நமக்கு ஹதீஸ் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கடமை என்ன? ஹதீஸ்களில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ, எப்படி செய்தார்களோ அதை அப்படியே செய்து வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதுவும் நமக்கு வெற்றி இருக்கிறது. அதில் தான் நாளை கியாமத் நாளையில நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற முடியும். அப்போ நபியினுடைய மகத்துவம் என்பது நபியினுடைய சொல்லை நாம் எப்படி பின்பற்றுகிறோமோ அதன் அடிப்படையில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸின்படியும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.